இங்கே வந்து எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க. எவ்வளோ சுருட்டலாம், இல்லைன்னா எவ்வளோ ஓட்டு வரும். இது ரெண்டை தாண்டி அவங்களால சிந்திக்கவே முடியாது. சார் இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, உங்களால் நேரில் வந்து சந்திக்கணும்னு தான் ஆசை. ஆனால் முதலமைச்சர் ஆகிட்டு முன்னாடி உங்களை எல்லாரும் வீட்டுக்கு சந்திக்கிறாங்க. ஆனால் இதை வந்து ஒரு டார்கெட்டாக வந்து அவ்வளோதான்டா இனிமேல் வரமாட்டார், அவரே சொல்லிட்டார் இனிமேல் வரலான்ட்டு. அவர் சொல்வதை இவங்க புரிஞ்சுக்கிறது கூட இவங்களுக்கு வந்து மூலபத்தில் என்ன சொல்கிறாரு, இப்போ சந்திக்கிறதுக்கு யார் தடையாக இருக்கா? மக்கள் சந்திப்புக்கு எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க விரும்புகிறார், மக்களும் அவரை சந்திக்க விரும்புகிறாங்க. யார் தடையாக இருக்காங்க சொல்லுங்கள்? அது அரசு தான். அரசு எங்களுடைய அரசாக இருந்ததுன்னா, காவல்துறை எங்களுடைய காவல்துறையாக இருந்ததுன்னா பார்க்கலாம் பண்ணலாம்ல. அதை தாங்க அவர் சொன்னார். வெற்றி பெற்ற பிறகு ரொம்ப அது ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் தனியாக கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே மீனிங் தெரியும். நான் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் வருவேன் சொல்கிறார். இந்த வாக்குறுதியை கொடுக்குறாரு. என்ன காரணம்னா, அப்போ காவல்துறை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். நம்ம வரும்போது நம்மளை சந்திக்க வர்ற பொதுமக்களுக்கு நல்ல பாதுகாப்பு தரும். அப்போது நான் வந்து ஃப்ரீயாக உங்களை பார்ப்பேன். இந்த மாதிரி கட்டுப்பாடு இருக்குது, தடைகள் இருக்குன்னும் போது கோர்ட்டில் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம்ல. கோர்ட்டில் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்க முடியுமா? அப்போ இந்த அரசு எங்களுக்கு மட்டும் எப்படி ஒரு தனி சட்டத்தை உருவாக்க முடியும்? இது ஒரு என்ன காட்டாட்சி? அது இல்லை சட்டத்தின் ஆட்சி. அது சட்டத்தின் ஆட்சின்னா சட்டம் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். அது எப்படி எங்களுக்கு மட்டும் ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம்?